வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஓகே, எதையோ தூக்கிட்டு வந்துட்டான்டா அப்படின்னு நினைப்பீங்க. சரி, நேரடியாக கேள்வி. இதுதான் ஜாதகம். சாரி, இதுதான் ஜாதகம். ஜாதகம் பாருங்க. பார்த்தோன்னே நான் ஒரு விஷயம் சொன்னேன். அது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கலாம். அப்புறம் அது ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஜாதகம் 30 ஆகஸ்ட் 2010 1:02 PM மலேசியாவில் பிறந்திருக்காங்க. மேஷ ராசி, விருச்சிக லக்னம். பார்த்த உடனே நம்ம பொண்ணு வந்து டாக்டர் படிக்கணுன்றாங்களா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, இது அவ்வளோ பெரிய கஷ்டமான இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்ரே இல்லைங்க. ஏன் நான் சொல்லிக் கொடுக்குறேன்? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஏங்க நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் சொல்ல எப்போது விருச்சிகம் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி வருமே அப்படின்னு கேட்பீங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அவர் போலீஸ் ஆஃபீஸரா இல்லாம அந்த குழந்தை இதாகிறதுக்கு என்னன்னு முதல்ல நீங்க ஒரு ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, மொதல் விஷயம், பார்த்த உடனே டாக்டர்னு சொல்கிறதுக்காக மேஷ விருச்சிக ராசி லக்னமாக வந்துடுறாங்க. ஓகேங்களா, மேஷ விருச்சிக ராசி லக்னமாக வந்துடுறாங்க. ஒன்றாவது விஷயம், என்னதான் இருந்தாலும் அந்த லக்னம் சனியின் பார்வையில் லேசாக பழுதடையுது. ஓகேங்களா, அந்த பழுது அதிகாரம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், நான் உங்ககிட்ட சொன்னேன் வெட்டினரி டென்டல் மாதிரி இருப்பாங்களே என்னமா அப்படின்னு அப்படி வருவாங்க கேட்டிருப்பாங்களேமான்னு. அவங்க டென்டல் கேட்குறாங்க, டென்டிஸாக வர்றதுக்கு கேட்குறாங்க அப்படின்னாங்க. ஏன் அந்த வெட்டினரி, இதுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். வெட்டினரி, டென்டிஸ், இந்த மூட்டு ஆர்த்தர் ரிலேட்டடான ஒரு மாதிரியான விஷயம், இந்த இந்த டயாலிசிஸ் சாரி டயபெட்டிஸ்காரங்களுடைய இந்த இந்த கால் ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் வந்து சனி செவ்வாய் கலப்பு இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அழுக்கு, ஸ்மெல், சில விஷயங்கள் வந்துடும். சில இடங்களில் உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, உடல் உழைப்பு அதிகமாக தேவைப்படும். அழுக்கு சம்மந்தப்படுற மாதிரி விஷயம். செவ்வாய் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகுறாரு, செவ்வாய் லேசாக பழுதடையும் போது அவர் இதில் வந்துடுவார், மருத்துவத்திலேருந்து விலகி டென்டிஸாக வர ஆரம்பிப்பார், வெட்டினரியாக வர ஆரம்பிப்பார். இந்த மூட்டு எலும்பு சம்மந்தப்படுற அமைப்புகள் இந்த மாதிரியான தன்மைக்கு வருவார். கால் ரிமூவ் பண்ணுறது, பிணவரையில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள், போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது, அட்டாப்சி, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறத சனி கலப்பில் இருக்கக்கூடிய இவர் செஞ்சிருவார். யார்? செவ்வாய். அப்படியே சுத்தமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தாங்க ஊசி போடுறவர். ஓகேங்களா, இந்த அமைப்புகளில் இருக்கிற நல்ல ஒரு ஜாதகம். இப்போ ஒரு கேள்வி வந்துருச்சு, சுக்கிரதசை நடக்குது. ஆமாம்மா, இடையில டைவர்ட் ஆகுவாங்க அப்படின்னு. ஓகேங்களா, ஏன்னா 7.5 சனி வரப்போகுது. அப்போ இடையில ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன் இருக்கும், இருந்து தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அம்மா ரொம்ப பயந்தாங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையம்மா அப்படின்னு. ரொம்ப பெரிய விளக்கம்லாம் இல்லைங்க. தசாபுத்தி அடிப்படையில் அடுத்ததாக இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிரதசை நடந்துட்டு இருக்கு. 2030க்கு பிறகு வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுன்னு சொல்லிட்டு சகலமும் யோக தசையா இருக்கு. இந்த ராகுக்கு செவ்வாயுடைய பார்வை அமைப்பு இருக்கு. செவ்வாயோட பார்வை அவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, இந்த இடத்துல தாமத திருமணத்தை கொடுக்குங்க. இந்த ராகு என்ன பண்ணும், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படின்னும் பொழுது தாமதமான திருமண அமைப்பு அப்படி இப்படின்னு கொடுப்பாரு. சகலத்துக்கும் நிவர்த்தி என்னங்க, லக்னம், லக்னாதிபதி ஒளியான அமைப்புகள்ல இருக்கிறது. சந்திரனே இங்க அருமையான அமைப்புகள்ல தான் இருக்காரு. இது இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், இது போதுங்க மலேசியாவில் நம்ம வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான ஜாதகம். கொஞ்சம் தள்ளி கிள்ளி அப்படி இப்படின்ற மாதிரியான போயிட்டு செட்டில் ஆகுற மாதிரி அமைப்பு இருக்கும். ஆனால் திரும்ப பிறந்த இடத்துக்கே வந்து போகிற அமைப்பு இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சரிங்களா, அந்த அமைப்பில் இருக்கிற அருமையான ஜாதகமா ஒட்டுமொத்த கன்சல்டேஷன்லையும் பாருங்க, ஒரே வாரத்தில் ஒன்றுமே இல்லையம்மா எதுக்குமே ஜாதகம் பார்க்க வரீங்க, இல்லைங்க எல்லாம் 7.5 சனி. நேற்று ஒருத்தர் அப்படிதான் சொன்னார், எல்லாம் 7.5 சனி 7.5 சனின்றாங்கன்னு. சார், இன்ன வரைக்கும் எனக்கு சாப்பாடு இல்லை தம்பி, சாப்பிட உடுத்த உடுப்பு இல்லை, தங்க இடம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லுங்க, ஜாதகமே பார்க்கறத விட்டுறேன் அவர்கிட்ட சொன்னேன். ஜாதகம் பார்க்கறதே நான் விட்டுறேன் அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ அடிப்படை ஜாதகத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குல்ல, என்னங்க அந்த குவாலிட்டி? லக்னம், லக்னாதிபதியின் சுபத்துவம். இப்போ என்ன ஜாதகம் பார்க்கும்போது என்ன வீடியோ யூடியூப்ல போட்டுறாதீங்கன்னு தான் கேட்குறீங்க. லக்னம், லக்னாதிபதியின் சுபத்துவம் இது முதல்ல. அடுத்ததாக தசாபுத்தி அமைப்பு. இந்த பொண்ணு இப்ப நல்லா இல்லை. ஏன் நல்லா இல்லை? சுக்கிரன் அவருக்கு அவ்வளவு பெரிய யோக அமைப்புகளை பண்ண மாட்டார்ல. நல்ல வேலையா சுக்கிரன் நீச்சமாகி மங்கள யோகத்துல குருவின் பார்வையில் இருக்காரு. அம்சத்திலையும் குருவோட சேர்ந்து அங்கேயே இருக்கக்கூடிய நிலை. வர்க்கோத்தமமாலாம் கேட்காதீங்க, வர்க்கோத்தமம் அந்த அமைப்புகள் இல்லை. சுக்கிரன் ஒரு அளவுக்கு இந்த பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தாம்பத்திய அமைப்புகளை திருமணத்துக்கு பிறகு கொடுக்கக்கூடிய தன்மையில 11ஆம் இடத்துல ஒரு அளவுக்கு சந்திராதி யோகத்துல குருவின் தொடர்புலன்னு சொல்லிட்டு மங்கள யோகத்தில் நேரடியான அமைப்புகள் இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் நீங்க பழுதெல்லாம் ஆகல, அப்ப திருமண அமைப்புகள்லாம் தடை இல்லை, தாமதம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம்ங்க. பார்த்தோன்னே டாக்டரா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு விஷயம், சனி செவ்வாய் கலப்பு வந்துடுறதுனால, செவ்வாய்க்கு
சனியோட லைட்டா அந்த கலப்பு லக்னத்துக்கு சில அமைப்பு வந்தனால அந்த ஸ்மெல்லியான கொஞ்சம் உடல் உழைப்பு, கொஞ்சம் சேவை சேர்ந்த அமைப்பு செய்யக்கூடிய சில தன்மைங்க. சரிங்களா? சிம்பிளா இருக்கு தானே! பார்த்த உடனே நான் அத தான் கேட்டேன். இந்த மாரி சிம்பிளான ஜாதகத்த எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சில அமைப்புகள் ஈஸியா புரியும். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.